எல்லாருக்கும் எனக்கு பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி சூப்பரான என்ன தோசைன்னு நினைக்கிறீங்க? பீட்ரூட் தோசை தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. வயலட் கலர் தோசை அப்படின்னா அப்படி தானே கேட்குறீங்க? கருப்பு கவுனி அரிசி தோசைங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எவ்வளோ ரேட்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் சிவப்பரிசி போட்டிருக்கேன், 1 டம்ளர் இட்லி அரிசி, அப்புறம் 1 டம்ளர் கருப்பு உளுந்து. எல்லாமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 5 hours ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நீங்கள் தான் சொல்லலாம்பீங்க. ஓகேங்க, நல்லா 5 hours சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தியாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வந்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு கையில் கரைச்சி வைங்க, அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நைட்டே கரைச்சி வச்சாச்சு. கரைச்சி வச்சதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு பாருங்கள். வாவ், நல்லா பொங்கி வந்திருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வைங்க, நல்லா பொங்கி வரும். ஏன் மாவு மட்டும் பொங்காது, எல்லா மாவும் ஒரு 8 hours ஆச்சும் நல்லா பொங்கி வரும். ஓகேங்க, அப்புறம் என்னங்க, தோசைகள் காஞ்சோடனே எப்பவும் போல் தோசையை ஊற்றி அப்படியே சூப்பராக கிறிஸ்பியாகவும் எடுக்கலாம், சாஃப்டாகவும் எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. மாவி நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. ஓகேங்க, தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா கிறிஸ்பியாக அப்படி திருப்பி போட்டோன்னே தோசை எங்கே இருக்குது, தோசைக்கல் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு கலர் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு தோசைக்கல்லோட. வேறு என்னங்க பண்ணுறது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு ஆகணும். வயலட் கலரில் இருந்த மாவு ஆனால் தோசை சுட்டோன்னே இந்த கலரில் மாறிடுச்சு. ஓகேங்க, எங்கள் பசங்களுக்கு நாங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ட்ரை பண்ணோம், குடிக்க ஒரு மாதிரி பண்ணாங்க. இது மாதிரி தோசை ட்ரை பண்ணோம், அவ்வளோ விரும்பி இந்த சட்னியோட சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.